இங்கே கள்ளச்சாராயம் விற்றவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங்க படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியில் தெரியுது. ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சுங்கிறீங்க. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க. எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது? உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலையெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது. ஒரு பேசுகிறது மேடையில். இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என் மேலே நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள். என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை. சரி, எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு பாப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிளி பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்தோன்னா புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி. தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தோன்னா உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல என்ன? ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க, பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. இதுவே என்ன முடியல. ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க, இந்த வருண், அவர் எங்க ஊருக்காரு, ஒரப்புள்ளிக்காரரு. தொடர்ச்சியா அவர் விளையாட்டு, ரொம்ப அதிகமா விளையாட்டு. தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். ஏற்கனவே குண்டாசு இங்கே உண்டு, வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்பவும் அவரை கைது பண்ணி இங்க திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான். இதெல்லாம் மறந்துடுவோம். நீங்க அப்படியே அவர் எதுல ஆடுறாரு? சர்வேசன் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேட்ச்மெட்டு. ரத்தீஷ் அவருடைய தம்பி, அவங்க 2 பேரும் அதிகாரம் அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம். அவர் தான் அதிகாரியை பணியமர்த்துவாரு, பணியிடம் மாற்றுவாரு, எல்லாம் ரத்தீஷ் தான். அதனால மேலிட அழுத்தம்ங்கிறீங்க. மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க? எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க? இல்ல நீங்களே பாருங்க. இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது, பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு விளையாடுறாரு இந்த வருண் ஐபிஎஸ். உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன். விரட்டி
தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், அவர் வன்மம். அதே தானே நான் பேசுறேன். என்னைய தொட வேண்டியதானே நீங்க? அதான் கேட்கறேன், எனக்கு கைது பண்ணு. இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாமா கைதுங்க? நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேட்கிறேன், சவுக்கு சங்கர் பேசினார், அவ்வளவுதானே. அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, ஒரு மாசம் வைக்கல, எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாதுல்ல. நான் எங்க ஆத்தாவுக்கு அரணியூர்ல பேசினேன்னா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கே கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுறான்லாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல. எதையுமே கண்டுபிடிக்க முடியல.